பாண்டியன் ஷோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க பாண்டியன் குடும்பத்தினரும் எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போகலான்னு சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புறாங்க. எல்லாருமே ஒரு வேன் பிடிச்சி போறாங்க. இங்க சத்திவேலு குமாருக்கு கல்யாணமே ஆகலையானே, குமாருக்கு பொண்ணே பார்க்க முடியலன்னு எங்க போனாலும் அந்த ஓடி போனுடைய அண்ணனா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ராஜி பண்ணதுனால இன்னைக்கு குமாருக்கு கல்யாணமே ஆகாம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. அதனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே அப்படின்னு சத்திவேல் சொல்ல, முத்திவேலும் இங்கே பாரு சக்தி, நான் ஆல்ரெடி 2-3 புரோக்கர் சொல்லியிருக்கேன்டா. நமக்கு தெரிஞ்ச புரோக்கர் தான் எல்லாமே. அவங்க பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா குமாருக்கு கல்யாணம் ஆகும்டா சக்தி. நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைண்ணே, நானும் எத்தனையோ பேர் பார்த்துட்டேன். எங்க போனாலும் எல்லாரும் இதை தானே கேட்குறாங்க. அந்த ஓடிகளுடைய அண்ணனா அப்படிதான் கேட்குறாங்க. அவ ஒருத்தி ஓடி போனதுனால இங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை வரணும் அப்படின்னு அதை பத்தியே பேசுறாங்க. அதை பார்த்தா வடிவும் மாறியும் எப்படியா இப்ப சும்மா இல்லாம இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே அவரு கோவத்துல இருக்காரு. அதை பத்தி பேசினாலே பிரச்சனை தான் வரும். சும்மா இல்லாம வெந்த பொண்ணுல எண்ணெய் ஊத்துற மாதிரி அதை போட்டு நோண்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க முத்துவும் சத்தி, நான் தான் சொல்றேன்ல, பொண்ணு பார்த்துருக்கேன், கண்டிப்பா குமாருக்கு கல்யாணம் ஆகும், புரியுதா, இதோட விடு அந்த பேச்ச அப்படின்னு முத்துவேலு அங்கிருந்து ஏஞ்சி போறாரு. உடனே மாறி சொல்றாங்க, ஏங்க அதான் மாமா பாக்குறேன்னு சொல்றாரு, அப்புறம் அதை விட்டுட்டு ஏங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடி, உனக்கு என்ன தெரியும்? அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா என்ன? அதை விட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ பாத்துட்டு இருப்ப. என் புள்ளி கல்யாணம் ஆகணும்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உங்க புள்ள ஒழுங்கா இருக்கணுங்க. உங்க புள்ள ஒழுங்கா இருந்தா ஏன் பொண்ணு தராம இருக்க போறாங்க? ஓ அப்படியா? அப்போ பெத்த புள்ளையோடைய கேரக்டர் சைடுல நீ சொல்றியாடி? நீதான் ஒரு அம்மாவா அப்படின்னு சத்திவில் அங்கிருந்து கொந்தளிச்சு அடிக்க போறாரு. உடனே வடிவு தடுத்துறாங்க. என்ன தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? பாருங்க, நீ அப்புறம் பெத்த புள்ள சரியில்லைன்னு சொல்றா, இவெல்லாம் எப்படி அம்மா இருக்க முடியும் அப்படின்னு சத்தியில் கோவப்படுறாரு. குமார் உடனே, அப்பா ஏன்ப்பா சண்டை போடுறீங்க, வாங்கப்பா அப்படின்னு இழுத்துட்டு போனதும், ஏப்பா அந்த ராஜை பத்தி ஏப்பா மாமாட்ட பேசிட்டா பெரியப்பாட்ட பேசுறீங்க? பெரியப்பா தான் டென்ஷன் ஆவா தெரியல, அதனால தானே அம்மா சொன்னாங்க. டேய் யாரா இவன் பூர்க்கட்டவனா இருக்கான், அப்பப்போ அதை சொல்லி காட்டணும்டா குமாரு. சொல்லி காட்டலன்னா உங்க பெரியப்பா மறந்துடுவான். அப்புறம் நாலு பின்ன இந்த சொத்தை பிரிக்கும் போது என் பொண்ணுக்கு ஒரு பங்குன்னு எடுத்து வச்சிருவான். அந்த ஓடுகளுக்கு ஒரு பங்கு கொடுத்தா அப்ப நாம என்ன பண்றது? அவளுடைய கதை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அத அடிக்கடி அவ ஓடி போயிட்டான்னு அப்பப்ப இவனுக்கு ஞாபகப்படுத்தணும்டா. ஞாபகப்படுத்தினதான் என் அண்ணனுக்கு உள்ளுக்குள்ள அந்த நெருப்பு அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்பதான் இந்த சொத்து நமக்கு மட்டும் வந்து சேரும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் இருந்து கிளம்பிடாரு. இதை நம்ம வடிவு கேட்டுறாங்க. ஓ அப்போ என் பொண்ணுக்கு சொத்து போகக்கூடாதுன்னு தான் சத்தியவேலு இவ்வளவு வேலையும் பாக்குறானா? இதை விடக்கூடாது அப்படின்னு வடிவு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துவேலு ரூம்குள்ள வராரு. வந்ததும், ஏங்க உங்க தம்பி காலைல பேசுறத பாத்தீங்களா? உங்க தம்பி எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. ஏன், அவன் என்ன தப்பா பேசிட்டான்? உண்மைதானே சொன்னான். உன் பொண்ணு ஒழுங்கா ஓடி போகாம இருந்தா இதெல்லாம் தேவையா? இப்போ அவன் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாம இருக்க முடியுமா? ஏங்க அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணலன்னா அதுக்கு நம்ம பொண்ணு ஓடி போனதான் காரணமா? ஏங்க குமாரை பத்தி வெளியில என்ன பேசுறான்னு தெரியுமா உங்களுக்கு? போய் கேட்டு பாருங்க. குமார் எப்படியாப்பட்டவன்னு வெளியில இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. குமாரோடைய கேரக்டர் சரியில்லை, அதனால பொண்ணு தரல, அவ்வளவுதாங்க. அது இல்லாம என் பொண்ணு யார் கூட ஓடி போனா? வேற யாரு கூட ஓடி போயிட்டாளா? இல்லையே. யோசிச்சு பாருங்க. அவ மாமா பையன் கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஓடி போய் எங்கேயோ கஷ்டப்படலையே. ஆப்போசிட் வீட்டுல கண்ணுக்கு எதிர நல்லா தானே இருக்கா. அப்படி இருக்கும்போது ஏங்க சும்மா அவர் தான் சொல்றானா நீங்க அதை நம்புறீங்க? என் பொண்ணு ஒன்னும் தப்பு பண்ணிடலங்க அப்படின்னு சொல்லவும் முத்தையில் உடனே கோவப்படுறாரு. என்னடி, என்ன வாய் ரொம்ப நின்றுட்டே போகுது? என்ன உன் பொண்ணு பண்ணது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்றியா? அப்படின்னு முத்துவேல் கோவப்பட, ஏங்க அதை விடுங்க, உங்க தம்பி ரொம்ப தப்பா இருக்காருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணு ஓடி போனதுக்கு தப்பு இல்லை, அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாம போன தப்பு இல்லை. அவரு வேணும்னு தாங்க அப்படிலாம் பண்றாரு. என் தம்பி வேணும்னு பண்றானா? அப்போ உன் பொண்ணு பண்ணது கரெக்டா? அப்போ இல்லைங்க, உங்க தம்பி உங்களையும் ஏமாத்திட்டு இருக்காரு, உங்களை முட்டலாக்கிட்டு இருக்காரு. அவரு சொத்தை மொத்தமா அவருடைய பையனுக்கு அடையணும் அப்படின்றதுக்காக உங்களை இப்படி முட்டாளாக்கிட்டு இருக்காருங்க. இங்கே பாரு வடிவு, திரும்ப சொல்றேன், என் தம்பியை பத்தி பேசுறதுக்கு யாருக்கு இந்த வீட்டுல இருக்குது கிடையாது. என் தம்பியை பத்தி யாரு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தேவையெல்லாம் பேசின்ற வாங்கி கட்டிக்காத. இல்லைங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. எனக்காக இந்த ஒரு வாட்டி, இது வரைக்கும் கல்யாணம் ஆகி நமக்கு இத்தனை வருஷத்துல என் பேச்ச நீங்க என்னைக்குமே கேட்டதே இல்லை. ஆனா இந்த ஒரு வாட்டி மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு வாட்டி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க, உங்க தம்பி யாருங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. என்ன சொல்லணும், என்னடி சொல்லணும்? அப்படி சொல்லி என் தம்பி யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்ட என்ன பண்ற? அப்படி மட்டும் நான் சொல்றது தப்பா இருந்து உங்க தம்பி நல்லவன் தெரிஞ்சுன்னா நான் அடுத்த நிமிஷம் இந்த வீட்டை விட்டு போயிடுறேங்க. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஓ அந்த முடிவுக்கு வந்துட்டியா? அப்படின்னா ஓகே, சொல்லு என்ன பண்ணணும்? இல்லைங்க, நீங்க சத்தியவில் வரும்போது வாங்க,
வந்துட்டு இது மாதிரி வக்கீல்கிட்ட ஃபோன் அடிங்க, ஃபோன் அடிச்சு வக்கீல வீட்டு வர சொல்லுங்க, சொத்தை வந்து பிரிக்க போறேன், ஒரு பங்கு எனக்கு, ஒரு பங்கு என் பொண்ணுக்கு, அதே மாதிரி சத்யலுக்கு ஒரு பங்கு, குமாருக்கு ஒரு பங்கு, ஆத்தாவுக்கு ஒரு பங்குன்னு பிரிங்க, 5 பங்கா போடுங்க. உங்க தம்பி அப்ப தெரியும் உங்க தம்பியோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. என்னடி, என்ன காசுக்காக என் தம்பி என்னை விட்டு போயிடுவான்னு சொல்றியா நீனு? ஏங்க இல்லைங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க, நீங்க சொல்லி மட்டும் பாருங்க. அப்பதான் உங்க தம்பி எதுக்காக உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காரு, எதுக்காக அடிக்கடி நம்ம பொண்ணை பத்தி தப்பா பேசுறாரு, குமாருக்கு ஏன் கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கே புரியுங்க. எனக்காக இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ சும்மா சொல்லுங்க, உங்க தம்பி என்ன பண்றாருன்னு நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சொல்ல, இங்க முத்துவேல் யோசிக்கிறாரு. இவன் என்ன இதை பத்தி இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறா, ஒருவேளை தம்பி ஏதாவது பேசி கால் வாங்கியிருப்பாளா? சே, சக்தி அப்படி ஆள் கிடையாது. இருந்தாலும் இவதான் சொல்றாள், நம்ம தம்பி மேல அபாண்டமா பழி போடுறான், அப்படி நம்ம தம்பி நல்லவன் நிரூபிச்சிட்டா இவதான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்றாளே, இவ வீட்டுல இருந்து என்ன பண்ண போறா, போய் தொலைவிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ண முத்துவேலு இங்க சாயந்தரமா உட்காந்துருக்காரு வீட்டுல. சத்திவேலு அப்பதான் வரான், குமாரும் வராங்க. வந்த உடனே இங்க முத்துவேல் சொல்றாரு, சத்திவேலு நம்ம லாயருக்கு கால் பண்ண வரேன்னு சொன்னாரு, வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லாயருக்கு ஏன் கால் பண்ணீங்க, இப்போ என்ன விஷயமான அப்படின்னு சொல்ல, நம்ம வீட்டு சொத்தெல்லாம் பிரிச்சுலான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் என்னண்ணா திடீர்னு இந்த முடிவு பண்ணிட்டீங்க, ஏன்னா என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கறாங்க. சும்மா சத்தியவேலு, சரிண்ணா என்னென்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதான் சொத்தை 5 பங்கா போலான் இருக்கேன். 5 பங்காண்ணே? எதுக்குண்ணா 5 பங்கு? அதான் 1 எனக்கு, 1 உனக்கு, 1 பழனிக்கு, 1 நம்ம அத்தைக்கு, அதான் நம்ம ஆத்தாவுக்குடா. அப்படியாண்ணே மீதி ஒரு பங்குண்ணே? மீதி ஒரு பங்கு இருக்கட்டும்டா, பாத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணன் என்ன சொல்றீங்க, 5 பணம் தேவையில்லைண்ணே, ஏன்னா உங்களுக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு போதுமேண்ணே, எதுக்கு பழனிக்கு? பழனி என்ன பண்ணா, பழனி ஒண்ணும் பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்க பங்கு கூட உங்களுக்கு யாருன்னு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இந்த சொத்து எல்லாத்தையும் குமார் பிள்ளைய மாத்திலானே அப்படின்னு சொல்றான் நம்ம சக்தி. அதை கேட்டு முத்துவேல் சமோஷாக்கா வர்றாரு. என்ன சக்தி சொல்ற, எல்லா சொத்தையும் நம்ம குமார் பிள்ளைய மாத்தினா போதுமா? ஆமாண்ணே, ராஜி ஓடி போய் உங்களுக்கு மிகப்பெரிய அசிங்கத்தை ஏற்படுத்திட்டா, அவதான் உங்களுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சொத்தை எடுத்து வச்சா யாருன்னு அனுபவிக்க போறா? அது வேசாதானே போவோம். அந்த பாண்டியன் ராஜை ஏத்தி விட்டு அந்த சொத்தை அடையதான் ட்ரை பண்ணுவான். அதனால உங்களுக்கு தேவையில்லைண்ணே, எனக்கு மட்டும் நான் யாருக்கு நான் கொடுக்க போறேன், எல்லாத்தையும் குமார் தான் கொடுக்க போறேன். அது மட்டும் இல்ல, ஆத்தா நம்ம கூட தானே இருக்கு, நம்ம கூட இருக்க ஆத்தா எங்க போயிட போகுது? பழனி இங்க வரதே இல்லைண்ணே. பழனி வந்து என்னென்ன பண்ணா, ஒருவேளை நம்ம பேச்சை கேட்டு பழனிக்கு இருந்தானா அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டானே, நம்ம கூட ஒட்டைய மாட்டானே. என்ன அந்த பாண்டியன் தான் முக்கியம் சொல்லிட்டு ஓரால, அப்படி இருக்கும்போது அவனுக்கு என்ன சொத்து நம்ம, அதெல்லாம் தேவையில்லைண்ணே அப்படின்னு சத்திவேல் சொல்ல, முத்துக்கு அப்பதான் புரியுது. சத்தி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன்டா, ஆனா நீ இவ்வளவு சுயநலமா நடந்தப்ப நான் யோசிக்கவில்லடா அப்படின்னு சொல்ல, என்னன்னு என்ன பேசுறீங்க, என்னடா பேசுற, நீ என்னடா பேசுற? மொத்த சொத்தையும் உன் பையன் பேர் எழுதிக்க சொல்றியே, அப்போ என் பொண்ணு நம்ம ஆத்தா மத்தவங்க எங்கடா போவாங்க? என்ன என்ன உங்க பொண்ணா ஓடி போனதுக்கு என்ன சொன்னீங்க? ஓடி போய் என் மரியாதையெல்லாம் கௌரவத்தெல்லாம் வாங்கிட்டா, இனிமா எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் என்னமோ உங்க பொண்ணுன்னு சொல்றீங்க. ஓ, அப்போ என் பொண்ணு ஓடி போயிட்டா அதோ எல்லாம் முடிஞ்சாரா? அவ எங்கடா ஓடி போனா? யாருக்கும் ஓடி போறல, சொந்த மாமன் பையன் தான் ஓடி போறா போனா, அது ஒரு தப்பான சத்தியவேலு. நீ அடிக்கடி சொல்லுவ உங்க பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு, நானும் சரிதான் போன அமைதியா இருந்தேன். அதுக்காக எனக்கு அவ பொண்ணு இல்லைன்னு அர்த்தமாயிடுமாடா? அப்போ இத குமார் செஞ்சிருந்தா நீ இப்படி பண்ணிருப்பியா அப்படின்னு கேட்க, என்னண்ணே என்ன உங்க பேச்செல்லாம் புதுசா இருக்கு, இது வரைக்கும் என் தம்பி சொல்றது எல்லாமே சரியா இருந்துச்சு, இன்னைக்கு சொத்துனதோடனே இந்த தம்பி சொல்றது தப்பா தெரியுதானே உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சத்தியவேலு, இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தம்பின்னு நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புறேன். ஆனா இன்னைக்கு தானே புரியுது, நம்ம தம்பி காரியக்காரன், நம்ம தம்பி பண்றது எல்லாமே சொத்துக்காக தான் அப்படிங்கிறத இன்னைக்குதான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல சத்தியவேலு, இது வரைக்கும் நான் அந்த முடிவுக்கு அல்ல, இப்ப முடிவு பண்றேன். இந்த சொத்தை நான் நாளைதான் போட போறேன், அதுல என் பொண்ணுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சத்தியவேலு ஒண்ணு, ஓ அப்படி வந்தீங்களாண்ணே, இந்த சொத்தை நீங்க எப்படி பிரிக்கீங்கன்னு நான் பாக்குறேன். இந்த சொத்தை நீங்க எப்படி பிரிச்சு உங்க பொண்ணு கொடுக்குறீங்க, அது உங்க பொண்ணு எப்படி வாங்குறா, எப்படி வாழ போறா அப்படிங்கிறத நான் பாத்துறேன் அப்படின்னு சத்தியவேலு ரொம்ப கோபமா எந்திரிச்சு அங்கிருந்து போறாரு.